ஹலோ கைஸ், வெல்கம் டு வெடிலாக்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா தடாவில் இருக்க வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். நம்ம எங்கேருந்து கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூர்லேருந்து தான் கிளம்புனோம். திருவான்மையூர்லேருந்து கிளம்பி கோயம்பேடுலேருந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து அப்படியே தடா தான் போனோம். நடுவில் ஒரு டீ பிரேக் மட்டும் தான் போட்டோம். நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் மேப்பை போடுங்க, மேப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே காமிக்கும். எங்களுக்கு 116 கிலோமீட்டர் வந்துச்சு. நான் சொன்னது போகிறதுக்கு மட்டும்தான், வரத்துக்கு 116 கிலோமீட்ரு, மொத்தம் ஒரு 240 கிலோமீட்டர் ஆகி போச்சு. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம ஊருக்குள்ளேயே சாப்பிட்டு போயிருங்க. ஆந்திரா போனீங்க சாப்பாடு இருந்தாலும் நல்லால. அப்படியே லெஃப்ட் எடுத்தால் தாம்பரம் திருச்சி போயிடலாம். ஆனால் நம்ம எப்பயும் நேராக தான் போனோம். ஏன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கே இல்லைன்னு பார்க்குறீங்களா. சண்டே மார்னிங் ஒரு 6 மணிக்கு ஒரு கூட்டமும் இல்லை. நல்ல வேலை தப்பிச்சோம். ஈவினிங் தான் மாட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 வண்டியில் போனோம். ஒரு ஸ்கூட்டியில் 2 பேர், இன்னொரு பைக்கில் 2 பேர். முன்னாடி போகிறது நம்ம பசங்க தான். பார்த்து சேஃபாக போனோம். 4 பேர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம். அப்படியே லெஃப்ட் எடுத்த ரெட் ஹில்ஸு, நேராக போனால் தடா. நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். லெஃப்ட் எடுத்த அம்பத்தூர். பிஜிஎம் போகிறதா அப்படியே டோல்கேட்டு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அவனெல்லாம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டிக்கோங்கடா. சத்தியம் நிறையா வண்டி ஓரம் அடிக்க போகிறேன். காசு இல்லைன்னு 50 ரூபா நடக்கலாம். பெரிய லாரிக்கெலாம் 500 ரூபா விட்டு வந்தா 50 ரூபாயா தான் அவன் போக மாட்டான். ஓனர் காசு போட்டால் தான் போகணும். தூங்கிட்டு இருக்கு. காஃபி போடுறோம். ஒரு டீ ஒரு பூஸ்ட். அவர் டீ போடுவா. இல்ல 2 காஃபி ஒரு பூஸ்ட் ஒரு டீ. ஆளாளுக்கு இப்படி சொன்னீங்கன்னா போடுறேன். சரியான குளிர். ஒரு டீயை போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது சாப்பிட தான் நிறுத்தணும். சாப்பிட்றதுக்கு எங்கே நிறுத்த போகிறாங்கன்னு தெரில. தமிழ்நாடு பார்டரை தாண்டியாச்சு. ஆந்திராவில் வந்துட்டோம். ரோடு ஓரளவுக்கு நீட்டாக போட்டுருக்கானுங்கப்பா. இது என்ன ஏரியானா ஸ்ரீ சிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. நான் சொன்னேன் அங்கேயே சாப்பிட்லாம் ப்ரோ சாப்பிட்லாம்னு கேட்டேன். நான் ஹோட்டலுக்கு தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஹோட்டலும் செட் ஆகலை. அதனால் போயிட்டே இருக்கிறோம். ஒரு ஹோட்டலை பார்த்துட்டோம், நிற்க போகிறோம். என்னக்கா ப்ரோ எப்படி சாப்பிட்டீங்களா இல்லையா ப்ரோ? எப்படி இருக்குது என்ன உங்களுக்கு மட்டும் மசாலா பூரி மசாலா ப்ரோ? டேஸ்ட் எப்படி இருக்கு ப்ரோ? வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி சொல்லணும். நல்லா இல்லைனாலும் அப்படி சொல்லி தான் சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் சொல்லு ப்ரோ, நீங்கள் சொல்லு ப்ரோ. நல்லா இருக்குது. எப்படா இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. எக் ஃப்ளேவர்ஸாக இருக்குது ப்ரோ. இது சின்னதாக தான் இருக்குது.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ. ப்ரோ யூடியூப்லாம் உங்களை போடுறேன், லைக் மட்டும் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணுறேன். உன்னை தான் போடுறேன், உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு தான் போடுறேன். பார்த்துக்க பவித்ரா, அதை பார்க்கணும். பார்த்துக்க பவித்ரா, இப்படி பண்ணிட்டு இருக்கான். ரோடு சூப்பராக போட்டுருக்கானுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாகி போச்சு. பைபாஸ் ரோடு சூப்பராக தான் போட்டுருக்கானுங்க. ஊருக்குள்ளே போகிற ரோடு சரியான மோசம். ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். 1 மணி நேரம் காட்டுது மேப்பில். என்னடா 1 மணி நேரம் காட்டுதுன்னு பார்த்தா ஒத்தையடி பாதை. ரோடு குண்டும் குழியுமாக கிடக்கு. எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. பவன் கல்யாண் சார், இதெல்லாம் பார்த்து சீக்கிரம் கொஞ்சம் சரி பண்ணுங்க குயிக்காக. அதான் மொட்டை வீடோட அங்கே காட்டுறீங்க. ஆனால் இளநீ ஒன்றுமே இல்லையாடா, என்னடா பண்ணுறீங்க? ஒரு வழியாக ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ பைக்கு ஒன்றுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. வாங்கியாச்சு. மொத்தம் 300 ரூபா ஆச்சு. இதுலேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வண்டியில் தான் போகணும். ஆஃப் ரோடு தான், திருநீங்காக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ஆட்டோவில் இருக்கிறவங்க தான் அது போல. ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. புளி அதுக்கு தான் தெரிய வர போது அது கூட ட்ரிங்கிங் எழுதி வச்சிருக்கீங்க. புளிக்கு ட்ரிங்கிங் வாட்டர் எழுதியிருக்காங்களா, அதே புளிக்கு எழுதியிருக்காங்க. படிச்சுட்டு குடிச்சிட்டு நம்ம கொல்லிமலையிலாம் எல்லாம் அமௌண்ட் வாங்கிட்டு இதெல்லாம் உள்ள பிளாஸ்டிக்லாம் உடனே வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய இடம் இப்படி அச்சனா பண்ணி விட்டாங்க. நேற்று இங்கே புலி வந்ததுன்னு சொன்னாங்க. 2 பேர்த்த அடித்து கொண்டுட்டு போயிடுச்சாமா. பார்த்து சேஃபாக தான் போனோம். வைல்ட் அனிமல்லாம் இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும் நிறையா. நீங்கள் பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஸ்பீடு அதிகமாக போயிடாதீங்க. டர்னிங்லாம் நிறையா இருக்குது. மான்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்பாளுங்களாம் இது எப்படி ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. தெரில அந்த காடாக இருந்துச்சு. ஓகே.
சைடில் ஒரு லேக் மாதிரி தெரியுது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சைடில் ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கட்டியிருந்தாங்க, நல்லாயிருக்கும். ஜெகன், சாரி பவன், சீக்கிரம் கட்டுங்க பவன், நாங்கள் பார்க்கணும். வியூ தெரியுற மாதிரி இந்த மரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வரலாம். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, அஜித் பார்த்தா தமிழ் பார்த்தா வந்தா குரங்க ப்ரோ. ப்ரோ செல்ஃபி போடுவோமா? என்ன பண்ணுறது ப்ரோ? 100 தான் இருக்கு. என்ன பண்ண, இங்கே தானே வண்டி இருக்குது, வண்டியில் பர்ஸில் காசு இருக்குது. குளிருதுன்னு முடிச்சிட்டு இருக்கோம்ல. சட்டம் எங்கிறவா எங்கிறது அப்புறம் இது ஒன்று டவுட்டு, குரங்கு இது கொட்டி இறக்கி விட்டுருச்சுன்னா வச்சுங்களேன், அது அம்மா ஃபாலோ பண்ணாது. ஆமாம், ஃபாலோ பண்ணாதுல்ல, ஃபாலோ பண்ணாது. அதான் வந்து சூப்பர் நடுவாக எடுத்துருக்கு பாரு. ஃபோன் நல்ல அடியா, ஃபோனை போகிறேன் என் ஃபோனில் வர மாட்டேங்குது. சூப்பர் உடம்போடு எடுக்கணும். வந்துட்டோம், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடு தான் பயங்கரமாக இருக்குது. இது வீல்ஸ் இருக்கும். சாரி ப்ரோ, ஆடி போகிறாங்க. இது வீல்ஸ் இருக்குல்ல, இங்கே ஆடுவாங்க, அப்படியே கட் பண்ணால் அங்கே இறங்கி போன தெரியுமா? சைடில் புள்ளி இருக்கும். செட்டிங் டெம்பிள் போலாம் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இந்த நீர் போராடியில் தான் எல்லாமே இருக்கும் போல. இது ஸ்ட்ரைட்டாக இந்த ரூட் போயிட்டு சும்மா அங்கே பக்கத்தில் இது பண்ணுங்க, உட்கார மாதிரி. இந்த சைடும் நீங்கள் சொன்னீங்க இப்படி 2 கிலோமீட்டர் இப்படி போய் இந்த சைடும் 1 கிலோமீட்டர் வரக்கூடாதான். மாஸ்டர் இங்கே மாஸ்டர் காணும் கழுத சூடாக இருக்கு. முடியல போது உட்காரலாம். மூக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள சரி பிடிச்சிச்சா? சைடு அவரு போகல, ஆனால் அந்த சைடு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இல்லைடா, அதா அங்கே தான் சிவா டெம்பிள் இருக்குது. இங்கே பாருதா, இப்படி போய் வழி போகுதா? கட்சி அப்படி பார்க்கணும், புளியை பார்க்கணும், அப்படி பார்க்கணும். நினைச்சிட்டு இருக்கேன். அதான் இல்லை ஜாக் ஃப்ரூட்னு வச்சுக்கோங்க. என்னது ஜாக் ஃப்ரூட்னா அன்னாசி போகலாம். பலாப்பழம் சொல்கிறேன். அங்கே உட்கார இடம் இருக்கு. அதான் ப்ரோ, அதான் அந்த ஓட மாதிரி போகுது ப்ரோ. அதில் அப்படியே சேர் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. உட்காந்து புளியை சாப்பிடுவோம். குரங்கு தான் வந்து சாப்பிடும். போகும்போது எவனோ சிகரெட் அடிக்கிறான், கத்தரா குரங்க கொண்டு வந்துடும். ஹெவியாக வருது. கஞ்சா அடிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு கஞ்சா செடி இருக்கலாம். அந்த பக்கம் ஆள் இருக்காங்க, எல்லாம் ஜாக்கிரதை பண்ணலாம். ஏண்டா இவ்வளோ செக்கிங் போட்டிங்களாடா? ஆட்டில் முடிஞ்சு பார்த்தாங்க. அந்த தண்ணிலாம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க எட்டி பார்ப்போம். துவரக்கு போகிறா வேற, அதெல்லாம் காமிச்சிட்டேன்.
சவுண்ட்ல ரொம்ப நாள் ஆச்சு கேளு இப்போ கூட கேளு ஊர்ல இது இல்லையா எங்க ஊர்ல இது கிடையாது சிகரெட் போட்டினா அது இப்பதான் அடிச்சு போறாங்க தண்ணி தட்டோனே தண்ணி தட்டணும் குரங்கு வந்து தூக்கிட்டு போக போகுது பாரு இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆனால் நல்லா ஸ்பாட் ஆட் இருக்கு என்ன 2 வண்டி சார் சப்போஸ் இப்போ நீ ஃபோன்லாம் அங்கே போய் ஏதாவது என்ன போட்டு வரலான்னா ஃபோனை இன்கேஸ் நீ அங்கே போட்டு வந்தீங்கன்னா என்ன பார்க்க பூல் சொல்லிட்டு அதே ஆட்டோட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் வச்சிருக்காங்கடா ஒரு 100 மீட்டர் ஏதோ மீனிங் இருக்கு அதுக்கு தமிழ் அந்த மாதிரி பூல இவங்க ஒவ்வொன்றும் ஒரு 50 மீட்டருக்கு ஒருக்கா பேர் மாற்றிக்கிறானுங்க அதே இடத்துக்கே கூட்டிட்டு போயிருக்கோம் குளம் பூல்னா குளமாட்டுறது குளம் இல்லை ஆமாம் ஸ்விம்மிங் பூல் நீச்சல் தேக்கம் எல்லாம் ஒன்று தான் குளம்னா லேக் குளம்னா லேக்கா இந்த மாதிரி அந்த கல் மாதிரி டீ பாட்டா செடிலாம் மாதிரி வித்தியாசமாக இருக்கு பொட்டாசினி அது இல்லை ப்ரோ சுருங்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நான் தானே வரேன் செத்துக்கிட்டு வேணா பாய் எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு ஒரு பொட்டி அந்த எங்க ப்ரோ அப்படியே அந்த கடைசிக்கு போயிட்டு வரலான்றீங்களா இப்படிலாம் வீடியோ பண்ணாதான் எல்லாம் வருவானுங்க தனியா தெரியும் நல்லா ஜூம் உள்ள வாமச்சு தண்ணிக்குள்ள போ உள்ள போன உள்ள போற வச்சா தெரியுதா என் காலை என் காலே கடிக்கிறா வச்சு இந்த மால்லாம் மீன் விட்டுருப்பானுங்க பார்த்தியா அவளான 100 தொட்டிட்டு வரணும் அந்த பையன் போட்டி நம்பால் நீச்சல் அடிக்கிறான் நீச்சல் அடிக்கிறான்பா பெரிய ஸ்குவாடா இருந்துச்சு வாழை என்ன நீட்டிட்டே இருக்கு வீடியோ எடுத்தா ஒய்ஃப் வீடியோ பார்த்துக்க காட்டுவாசின்னு நினச்சிக்கோங்க காட்டுவாசி ஏற்றுக்குது வருஷம் 3 வருஷம் போகிறான்னு தெரியல நினச்சிக்கோனுங்க எங்க இது சின்னதானா இருக்கு
ஸோ 12:30 இருக்கும். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி போடுவாரா? அப்படியே என்ன வீடியோ எடு. அவர் திரும்பி போனாங்க. அதே குளித்தான் எடுக்கிற வீடியோ. மாசுடா டேய், சூப்பரா டேய். பின்னாடி யாரோ வராங்கடா, மனுஷங்களாம் வராங்க. ஏன் கேமரா HD மாதிரி இருக்கு. கால ஓடி வீடியோ பார்த்துருக்கீங்களா? தெரியுது, ஒரு போஸ்ட் கொடுத்துருவோம். காலவழி மாசா இருக்குடா. அதுக்கு மேல போஸ்ட் கொடுமா. சிவன் வந்துட்டேன் ப்ரோ. ஓகே, அவங்க இப்போ நம்மளும் அடுப்பே பற்றி இருப்பாங்க. வரும்போது வாங்கிக்கலாம். நம்ம குளம் விடுவோம். கடலை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொலக்குளம் இப்போதான் கோயில வந்துருக்கோம். சிவன் கோயில் வந்துருச்சு ப்ரோ. இதான் சிவன் கோயில். இங்கே எதுவும் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம வந்துட்டோம், 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இப்படி நம்ம 1.5 மணி நேரம். யோ எங்கேயா கூட்டு போகிறோம்? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. கோயில் இவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஏற்காலம் மாதிரி. ஏற்காலவையா பொங்கல். பொங்கல் வருது. பொங்கல் வருது ப்ரோ. அதான் வைக்கிறாங்க ப்ரோ சாமிக்கு. சாமி பாட்டு விடுங்க. சூப்பரா இருக்குடா டான்ஸு. கோமால ஓடு. வேப்பில வச்சுட்டு ஆட சொன்னா இதை வச்சுட்டு ஆடிட்டு. அப்ப இலையவே அடைக்கல, குச்சி வெட்ட சொல்லிட்டு அப்படியே மரம் வெட்டி எடுத்துட்டு போற மாதிரி வீரப்பனாட்டம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. கோயிலாம் இருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. அதை எடுத்து விட்டுருக்காங்க. கோயிலெலாம் இருக்கு. மக்கள்லாம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. சிவன் கோயில். நம்ம வீடியோ சிவன் கோயில். சிவாய எலியும் பாவம் வருவது, மயிலும் வருகின்றன, சிவம் காலை எல்லாமே தெலுங்குல இருக்குது. எங்கடா படிக்கிறீங்க தமிழ்? சுனை மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ சுனை மாதிரி இருக்குல்ல? எங்க இல்லையா? முடிக்க முடியாது. கைட்டாக இருக்கு. அது முடிக்க முடியாது. கையை சாப்பிட்ட இருக்குல்ல, இப்போ தண்ணி இல்லைனாலும் கஷ்டம் தான். வாங்க பை போட்டு சின்னதாக இருக்கு. அவனே யூஸ் பண்ண மாட்டேன். என்ன மச்சி கட் பண்ணிட்டா? கட் பண்ணிக்க. 3 நிமிஷம் எடுத்துருக்க. திரும்ப காட்டு. திரும்ப அப்படி காட்டுறா. அவனை எடுங்க. எடுத்துக்க எதையோ. ஐயோ ஃபால்ஸ் எடுக்கிறேண்ணா. ஏன்டா அப்படி? குரங்கு காட்சி அழகா தெரியுது. ஏய் ஏய் என்ன பல்லக்காமி இது? ஐயோ கடிச்சுதுன்னா சண்டை 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 முடிஞ்சிருவ மாட்டேறாரு. இதான் ஒரு வழி போகுதுடா. வாங்கடா. ஆக்சுவலி வந்து சிவன் டெம்பிள். ப்ரோ நான் அப்பலாம் இல்லை. ஆமாம் ப்ரோ, அப்படியே ஃபால்ஸ் அவங்க இது எது? அதெல்லாம் சொல்லு. நீ சொல்லு ப்ரோ. அந்த சைடு ஃபால்ஸுக்கு போகலாமா ப்ரோ? ப்ரோ அந்த சைடு ஃபால்ஸுக்கு போகலாம். போலீஸ் விட்டா. போலீஸ் இல்லை, ஆனால் குளிக்க முடியாது. பாருங்க எல்லாம் ஃபால்ஸ் போயிட்டு வராங்க. ஓகே ப்ரோ. ஃபால்ஸை பார்த்துட்டு வராங்க. கேமரா நல்லா இருக்கு. என்ன மொபைலு? ரெட்மி நோட் 13. அந்த கோயில்கிட்ட ஓப்பனில் இருக்குல்ல, கோயில்கிட்ட. சின்ன ஃபால்ஸ்
அதுதான் சொல்ல ஓப்பனில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். கோயில்கிட்ட ஒன்று இருக்குது, அது ஓப்பனில் இருக்குது. அதுக்கு மேலே போனால் க்ளோஸ். கோயில்கிட்ட ஒன்று இருக்குது, அது ஓப்பனில் இருக்குன்னா அது ஓப்பனாக தான் இருக்குது. யாரும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் போனால் அந்த இடத்துல வர மாட்டேன். அது அவங்க 20 பேர் பயணம் அதுக்காக போகிற ஃபால்ஸுக்காக போகிறாங்க. அது இல்லைன்ட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான் அங்கெல்லாம் குளிக்க இப்போ இங்கே இறங்கினாங்க. இங்கே தான் ஃபால்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா சவுண்டெல்லாம் கேட்குது நிறையா. சூவெல்லாம் விட்டாங்க. இங்கே புதுசு வருது. இங்கே என்ன வராங்க? பக்கம் வந்துடுறாங்களே. மோகம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. எங்கே போறியா? இங்கே போயிட்டு வந்துடலாம். கீழே போய்ட்டு வரலாம். இங்கே கீழே போய் பார்த்து வரலாம். பாத்திரம் நல்லா தான் இருக்குது. ஹிட்டன் ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. தண்ணி சவுண்ட் நல்லா சலசலன்னு கேட்குது. இந்த சவுண்டெல்லாம் அலை சவுண்டெல்லாம் மழை சொன்னார். பாறையில் மோதி வர தண்ணி ஆனால் கம்மியாக தான் போகுது. ஆனால் சவுண்டு தான் நல்லாயிருக்கு. அப்புறம் இவங்க தான் மேலே போயிட்டு வந்தாங்களா? ஆமாம் ஆமாம். குளிக்கிற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ஆனால் குதிங்க எடுக்கிறது கொஞ்சம் அடிக்கிது வாங்கிடாதீங்க. அடி விடுவோம். அடி வாங்க தயார்னா குதிங்க. இதுலேருந்தே தெரியுது ஃபுல்லாக. யார என்னையும் எதுக்கு என்னையே வந்துட்டு வீடியோ பண்ண நான் கணக்காக அவங்க குதிக்க சொன்னேன். அவரே குதிச்சு விளாட்டு இருக்காது. அப்படியே பொண்ணு கட்டிடும். உன்னை குதி செருப்பு கழட்டி குதி. ஓ நீதான் குதிச்சுனா அடி வாங்க நாய். உனக்கு வருதா? இப்போ குளிச்சுட்டு இந்த தடுப்போட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 to 5 அடி தான் இருக்கும். சேஃபாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணோம். குரங்கு தான் தொல்லை அதிகமாக பண்ணோம். குச்சி கையில் ஒன்று வச்சுக்கிட்டே இருங்க. பேகெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும். தீனி எடுத்துருந்து மாட்டிக்குவீங்க. சேஃபாக இருங்க. எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 தான் ஆச்சு. பெட்ரோலு, சாப்பாடு செலவு, என்ட்ரி ஃபீ, அவ்வளோதான். வேறு செலவுலாம் எதுவுமே இல்லை. டிசைனே அதான் ப்ரோ. நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்புறமே டப் பண்ணி போடுவீங்களா ப்ரோ? டப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே போட்டுருவேன். அப்படியே நல்லா இருக்காது. அதை நீங்கள் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்காதீங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிருக்குன்னு நீங்கள் அப்படியே யூடியூப்ல பாருங்க. எடிட் பண்ணால் 2-3 நாள் ஆகும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஒரு படுத்து தூங்கிட்டு அழகாக போகலாம். ஆமாம் ப்ரோ. மக்கள் இந்த டைமில் 4 மணியோட க்ளோஸு இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து இப்போ 2:30 மணி ஆகுது. இந்த டைமுக்கும் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. ஆனால் 1.5 ஹவர்லேயே திருப்பி வந்துடுவாங்க. ஸ்டாலின் இந்த பக்கம் அப்படியே ஆட்சிக்கு வர சொல்லுங்க. அப்படி ரோடு போட்டு கோடு போடுவாரு. எங்கள் அம்மா பயந்துட்டு ஒரு 10-15 தடவை ஓட்டு ஃபோன் அடிச்சிருக்கோம். அதான் இந்த
இதே நம்ம மீன் தொட்டி செட் பண்ற மாதிரி கல்லு கலர் கல்லா வச்சு சூப்பரா இருக்குல்ல. எனக்கு தெரியாதடா. ஃபர்ஸ்ட் ஏன் சொன்னீங்களா இல்லையா? அது சும்மா டம்மி இதான் தொட்டா தெரியும். சுருங்க மாதிரி நல்லா தொடு. சுருங்கிட்டா நல்லா தொட்டா சரி. இவனுமே மீன் கொண்டு விட்டுருப்பானுங்களோ ஒரு வேலை. தெளிவா கடத்துக்கு வரும் பாருங்க. க்ளவுஸ் யாரு எதுக்கு எடுத்து தேவலாம். நான் போட்டேன் ப்ரோ கட்டை விடுங்க ப்ரோ தொடச்சிட்டு சும்மா இருங்க ப்ரோ. பெயிண்ட் சட்டை தான் ப்ரோ. என்ன ப்ரோ சட்டை விடுங்க. வண்டி காலைல வரும்போது தான் தொடச்சேன். கண்ணாடி மிரர் வரைக்கும் உங்களுக்கு பழைய துணி இல்லையா? குரங்கு அட்டக்காசம். தண்ணி ஊற்றினாதான் போகுமா? தண்ணி கேன்ல இருக்குதா? வண்டியில் எந்த வண்டியிலையும் சாப்பாடு இல்லைன்ட்டு வேணும்னே பண்ணிட்டு சாப்பிடுது. அதான் துணி வச்சிருக்காங்க. லைட்டாக தண்ணி வேணும் ஊற்றிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஊற்றினா தான் போகும். ஃபுல்லாக கொடுக்கும்போது தொடச்சிட்டு மாஸ்க்லாம் ஒன்று தான் கொடுத்தேன். எல்லா மாஸ்க்கும் இப்போ எது என் மாஸ்க்குன்னு எப்படி மாஸ்க்கு